அந்த கட்டில் மேல கிடக்குற ஸ்டூலை கூட எடுத்து போட்டு தூங்க முடியல உன்னால. நகரு, எனக்கு ஸ்கூலுக்கு லேட் ஆகுது. வழியில நின்னுகிட்டு 1000 ரூபாயா? என்னமோ கொடுத்து வச்சிருக்கிற மாதிரி கேட்குற. என்கிட்ட எந்த காசும் இல்லை. ஏன் இப்படி உன் உடம்புக்கு எடுத்துக்கிற? நினைச்சு பாரு, இது வரைக்கும் நீ எத்தனை ரூபாய்க்கு குடிச்சிருப்ப? நீ குடிச்ச அழிச்ச பணத்துல சேர்த்து வச்சிருந்தா நம்ம கையில எத்தனை லட்சம் ரூபா இருந்திருக்கும். அடா ஆத்தே, நான் என்னத்த சொல்லுவேன்? என் புள்ள இங்க பசியில கிடக்கு. இவளுக்கு கொரட்டைய பாரு, கொரட்டைய. இவ விடுற கொரட்டை 4 ஊருக்கு கேட்கும் போல இருக்கு. அத்த மாமியார சொல்லவே இல்ல உங்களுக்கு காண்டாமிருகம்னா பேர் வச்சாங்க. நான் கூட அத்தை மிருகம் வருது அத்தை மிருகம் போகுதுன்னு சொல்லியிருப்பேன். யா மாமியார பேரை மாத்துனீங்க. போங்க மாமியார. பூமாரி, உன்னை பார்க்க வச்சுக்கிட்டே சாப்பிட்டா அம்மாவுக்கு வயிறு வலிக்கும்டா. இந்தா 2 வாய் வாங்கிக்க. இங்க பாரியா, யார் பண்ண புண்ணியமோ தெரில, உனக்கு நல்ல புத்தி வந்து வேலைக்கு போறேன்னு இவ்வளோ தூரம் வந்திருக்க. புத்தி கித்தி மாறாம ஒழுக்கமா வேலை செஞ்சு 4 காசு சேர்த்து வைக்க பாரு. ஊதாரித்தனமா குடிச்சு சுத்திக்கிட்டு இருந்ததெல்லாம் போதும். நாமளும் ஒரு பொம்பளை பிள்ளை வச்சிருக்கோம். அதை ஒரு கரை சேர்த்துற வரைக்கும் கஷ்டப்பட்டு உழைச்சிதாயே ஆகணும். பார்த்து பொறுப்பா நடந்துக்க. என்ன சுந்தரி, எனக்கு எதுவும் புரியாமலா இருக்கு? எல்லாம் புரியுது சுந்தரி. நீ இந்த குடும்பத்துக்கு எவ்வளவு உழைக்கிற கஷ்டப்படுறன்னு நானும் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன். இன்னைக்கு இல்ல சுந்தரி, நானும் ரொம்ப நாளா இனிமே குடிக்க கூடாது, பொறுப்பா ஒரு வேலைக்கு போகணும், உன்னை கஷ்டப்பட விடாம ராணி மாதிரி பாத்துக்கணும்லாம் நினைச்சிருக்கேன் தெரியுமா. ஆனா என்னால அந்த பாலா போன குடிய நிறுத்தவே முடியல. நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்துட்டேன். இப்ப சொல்ற சுந்தரி, இன்னையில இருந்து பொறுப்பா வேலை செஞ்சு உன்னை, கௌரிய, அம்மாவை 3 பேத்தையும் சந்தோஷமா வச்சுக்குவேன். உனக்கு ஒரு நல்ல புருஷனாவும், அம்மாவுக்கு ஒரு நல்ல பையனாவும், கௌரிக்கு ஒரு நல்ல அப்பாவாவும் இருப்பேன். என்ன நம்பு சுந்தரி. யோ, எனக்கு சந்தோஷத்துக்கு மேல சந்தோஷத்தை கொடுக்குறியா? நீ வேலைக்கு போறேன்னு சொன்னதுல இருந்தே நான் இன்னும் மீண்டு வரல. அதுக்குள்ள ஒரு பொறுப்புள்ள குடும்பஸ்தனா எவ்வளவு அழகா பேசுற. நீ இப்படிலாம் பேசி நான் பார்த்தது இல்லையா. சரி வா, உள்ள போவோம். எவ்வளோ பெரிய மில்லு பத்தியா? இதுல 80 பேர் வேலை செய்வாங்க. அதுல நீயும் ஒரு ஆளா வேலை செய்ய போற. பார்த்து ஒழுக்கமா இருந்துக்க சொல்லிவிட்டேன். பழைய புருடி கதவை தோடிங்கிற மாதிரி பழைய வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தேன்னு வையி, அப்புறம் நானும் இல்ல கௌரியும் இல்ல. என்ன சுந்தரி? நீ எப்படி வேலை செய்யற, என்ன வேலை செய்யற நானும் பார்க்க தானே போறேன். ஏதோ உனக்கு திருந்தறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, அதை நல்லபடியா பயன்படுத்திக்க, அவ்வளோதான். எங்க ஒருத்தரையுமே காணும். நீ எம்பிட்டு தூரம் போகணும்னு தெரியலையே. யோ வாயா வாயா, வேகமா வாயா. முதலாளி அங்க நிக்கிறாருன்னு நினைக்கிறேன், வா போவோம். என்ன இந்த மில்லு ஓனர் இவ்வளோ பெருசா இருக்கிறாரு? நல்லா கனத்த ஆளா இருப்பார் போலியே. விரல் ஒவ்வொன்றும் யானைக்காலாட்டமுள்ள இருக்கு. என் புருஷன் இங்க ஏதாவது வாலாட்டினா தூக்கி போட்டு சதக்குன்னு ஒரே மிதித்தான், குடல் வெளியே வந்துடும். உனக்கு இப்படிதாயா ஒரு ஆள் வேணும். வணக்கம் அண்ணாச்சி. வாங்கம்மா, என்ன விஷயமா வந்திருக்கீங்க? அண்ணாச்சி, நாங்க பக்கத்து ஊர்ல இருந்து வரோம். உங்க மில்லு வேலைக்கு ஆள் வேணும்னு வண்டியில விளம்பரம் பண்ணிட்டு போனாங்க. அதுக்கு தான் அண்ணாச்சி வந்தோம். ஓ, வேலைக்கு வந்திருக்கீங்களா? வேலைக்கு தேவையான ஆள்லாம் எடுத்துட்டோமா, இனிமே ஆள் தேவைப்படாது. ஐயோ அண்ணாச்சி, வேலை இல்லைன்னு சொல்லி கையை விரிச்சிடாதீங்க அண்ணாச்சி. நான் உங்களை மலையாட்டம் நம்பி வந்திருக்கிறேன். என்னம்மா பண்ண சொல்ற? நாங்க 1 வாரமா விளம்பரம் கொடுத்துட்டு இருக்கிறோம். நீ கடைசி நேரத்துல வந்து கேட்டா எப்படி? நேத்தே எல்லா ஆளுகளையும் எடுத்தாச்சு. நீ வேற எங்கேயாச்சும் போய் வேலை கேட்டு பாருமா. அண்ணாச்சி, கொஞ்சம் மனசு வைங்க அண்ணாச்சி. இப்பதான் இந்த மனசு மாதிரி வேலைக்கு போறேன்னு ஒத்துக்கிட்டு இவ்வளோ தூரம் வந்திருக்காரு. நீங்க வேலை இல்லைன்னு சொன்னீங்கன்னா இந்த ஆள் திரும்பவும் சாராய கடையே கதின்னு கிடக்கும். சொத்தெல்லாம் இழந்துவிட்டு ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறோம் அண்ணாச்சி. எந்த வேலையா இருந்தாலும் பரவாயில்ல, தயவு செஞ்சு ஏதாவது ஒரு வேலை கொடுங்க அண்ணாச்சி. ஏய் இந்தம்மா, என்னம்மா பண்ற? எதிர்மா முதல்ல. அண்ணாச்சி, என் குடும்பம் நல்ல நிலைமைக்கு வர்றதும் நடுத்தருவுக்கு போறதும் உங்க கையில தான் இருக்கு. ஏமா, உன் புருஷனுக்கு வேலை தர சொல்லி நீ இவ்வளோ கெஞ்சுற, காலெல்லாம் விழுகுற, அழுகுற. ஆனா உன் புருஷன் வாயவே திறக்க மாட்டேங்கிறான். யோ, வாயை திறந்து கேளியா? அண்ணே, ஆமாண்ணே, ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறோம், ஏதாச்சும் வேலை கொடுங்கண்ணே. சரிப்பா, உனக்கு என்ன வேலை தெரியும்? நீங்க எந்த வேலை கொடுத்தாலும் எனக்கு செய்ய தெரியாதுண்ணே. எந்த வேலையும் தெரியாதா? என்னம்மா சொல்லிக்கிட்டு இருக்கான் இவன்? எந்த வேலையும் தெரியாதவனை வேலைக்கு வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றது?
எந்த வேலையா இருந்தாலும் செஞ்சா தானே அண்ணாச்சி பழக முடியும். 4 நாளைக்கு செஞ்சா 5வது நாள் தானா செய்ய போறாரு. ஒரு வாய்ப்பு கொடுங்க அண்ணாச்சி. இங்க பாருமா, இவன் வேலை செய்வாங்கிற நம்பிக்கை எனக்கு இல்ல. உன் முகத்துக்காகவும் என் காலில் விழுந்து கெஞ்சி அழுத பத்தியா, அதுக்காகவும் ஒரு வாரம் உன் புருஷன் இங்க வேலை செய்யட்டும். இவன் ஒழுங்கா வேலை செஞ்சான்னா இங்க நிரந்தரமா இருக்கட்டும், இல்லனா அவனை வேலையிலிருந்து தூக்கிடுவான் பாத்துக்க. ரொம்ப நன்றி அண்ணாச்சி. சரிம்மா, நீ கிளம்பு, அவன் இங்க இருந்து வேலையை பார்க்கட்டும். இங்க பாரியா, வேலை இல்லைன்னு சொன்னவரு உனக்கு வேலை தரேன்னு சொல்லிட்டாரு. நீ ஏதாவது தில்லுமுள்ளு பண்ணிக்கிட்டு இருந்த சுந்தரியோட வேற ரூபத்தை தான் பாப்ப. இங்க பாருப்பா, உன் பேர் என்ன? கிருஷ்ணமூர்த்தின்னு. கிருஷ்ணமூர்த்தி, அங்க களத்துல நெல்லு காய வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க பத்தியா, அங்க போய் வேலை செய். அட குமார் அண்ணே, ஏனே சரஸ்வதி அக்காவை பார்க்கலான்னு தான் நான் உங்க வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். நீங்க இங்க இருக்கீங்க? அது ஒண்ணும் இல்ல தாமரை, இந்த செட்டியார் அண்ணனை பார்த்துட்டு வரலான்னு தான் போயிட்டு இருக்கேன். செட்டியார் அண்ணனவா? எதுக்கு? அது ஒண்ணும் இல்ல தாமரை, பணம் கொஞ்சம் தேவைப்படுது, அதான் செட்டியாரை பார்த்து கைமாத்தா கொஞ்சம் கேட்டு பார்க்கலாமேன்னு போறேன். எவ்வளோண்ணே தேவைப்படுது? செட்டியார்கிட்ட கைமாத்தா கேட்குற அளவுக்கு அப்படி என்ன அவசரம் வந்துச்சு? தாமரை, நேத்து சரஸ்வதிக்கு வயிறு வலி வந்துருச்சுமா, ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போனோம். குழந்தை தலை திரும்பலன்னு சொல்லிட்டாங்கம்மா. சுகப்பிரசவம் ஆகுறது கஷ்டம்னு சொல்லிட்டாங்க. ஆபரேஷன் தான் பண்ணணுமா. அதுக்கு 10,000 ரூபாய் கட்ட சொன்னாங்க. அங்க இங்கன்னு புரட்டி ஒரு 5,000 ரூபாய் சேர்த்துட்டேன். இன்னும் ஒரு 5,000 ரூபாய் தேவைப்படுது, அதான் செட்டியாரை கேட்கலாமேன்னு போயிட்டு இருக்கேன். செட்டியாரு 4 வட்டி வார வட்டின்னு போடுவாரு. உங்களால கட்ட முடியுமாண்ணே? என்னம்மா பண்ண சொல்ற? அவசரத்துக்கு வாங்கித்தானே ஆகணும். அண்ணே, செட்டியார்கிட்டலாம் ஒன்றும் பணம் கேட்க வேணாம். நீங்க போய் எங்க மாமனார்கிட்ட கேட்டு பாருங்கண்ணே, கண்டிப்பா கொடுப்பாரு. உங்களால எப்ப முடியுதோ அப்ப திருப்பி கொடுத்தா போதும். தாமரை, சிங்கார வேலையை பத்தி எனக்கு தெரியாதா? நான் கேட்டா இல்லன்னு சொல்லாத உடனே எடுத்து கொடுத்துருவாருமா. அவர்கிட்ட பணம் வாங்குறது உங்க மாமியாருக்கு தெரிஞ்சது என்ன உண்டு இல்லைன்னு பண்ணிவிடும். பணத்தை வாங்கிவிட்டு அது பேசுற பேச்ச கேட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு நான் செட்டியார்கிட்ட 4 வட்டி வார வட்டினே கட்டிட்டு போயிடுவேன். அண்ணே, உங்களுக்கு எப்ப பணம் தேவை? சாயந்தரம் 7 மணிக்கு ஆபரேஷன் சொல்லியிருக்காங்கம்மா. நான் பணத்தை ரெடி பண்ணிக்கிட்டு 4 மணி பஸ்ஸுக்காச்சும் போகணும்ல. அண்ணே, நீங்க செட்டியாரையும் பணம் கேட்க வேணாம், எங்க மாமனாரையும் பணம் கேட்க வேணாம். நீங்க வீட்டுக்கு போங்க. ஒரு 3 மணிக்கு நான் பணத்தோட வரேன். ஐயோ தாமரை, வேணாம்மா, ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, நான் செட்டியார் அண்ணங்கிட்டே வாங்கிக்கிறேன். நீ பணம் கொடுத்தேன்னு உன் மாமியாருக்கு தெரிஞ்சதுன்னா சும்மா விடுன்னு நினைக்கிறியா? ஏற்கனவே அந்த கிழவி உன்னை ஒரு மனுஷியா கூட நினைக்கிறது இல்ல. இதுல நீ யாருக்கும் தெரியாம பணத்தை கொடுத்தேன்னு தெரிஞ்சது, அவ்வளவுதான். நீ பணம் கொடுக்கணும்னு நினைச்ச பத்தியா, அந்த மனசு போதுமா. அண்ணே, அவங்க பணத்தை எடுத்து கொடுத்தா தானே பிரச்சனை. நீங்க வீட்டுக்கு போங்க, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். சொன்னா கேளு தாமரை. நீங்க போங்கண்ணே, நீங்க போய் ஆவர வேலையை பாருங்க. தாமரை, என்னடி இங்கிருந்து வர? குமாரண்ணன் வீட்டுக்கு போனியா? ஆமாண்டி சிம்ரனே, குமாரண்ணனை தான் பார்க்கலான்னு வந்தேன். வழியிலே பார்த்து பேசிட்டேன். அந்த அக்கா மாசமா தானே இருந்துச்சு, குழந்தை பிறந்துருச்சா என்ன? அடி ஏண்டி பாவம், ராத்திரி வலி பிடிச்சி தாண்டி ஆஸ்பத்திரிக்கு போயிருக்காங்க. குழந்தை தலை திரும்பவே இல்லையா. இப்போ என்னடானா ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்களாம். பாவண்டி அந்த அண்ணன் பணத்துக்கு தான் அலைஞ்சிக்கிட்டு இருக்குது. யா தாமரை, இப்பெல்லாம் தொட்டதுக்கெல்லாம் ஆபரேஷனை பண்ணி போடுறாங்கல்ல, கொஞ்ச நேரம் கூட வெயிட் பண்றதே இல்ல. முன்னெல்லாம் எப்படியாச்சும் நார்மல் டெலிவரி ஆகிப்படணும்னு வலியை பொறுத்துட்டு கத்திட்டு கிடப்பாளுக. இப்ப அந்த வலியை பொறுக்க மாட்டாத அவளுகளே ஆபரேஷனை பண்ண சொல்லி போடுறாளுக. இப்பெல்லாம் நார்மல் டெலிவரிங்கிறது 100ல் 1தான். ஆமாண்டி சிம்ரனு, பாவம் சரஸ்வதி அக்கா. ஆமா, இந்த சுந்தரி அக்கா எங்கேயாச்சும் பாத்தியா? காலையில இருந்து நானும் தேடிட்டு இருக்கிறேன், ஆளையே பார்க்க முடியல. நான் பார்க்கலையடி, காலையில இருந்து என்ன வேலையை தேடிட்டு இருக்கிறவ? சும்மா தான் தாமரை, அன்னைக்கு பஸ்ல போயிட்டு வந்ததோடு சரி, அதுக்கப்புறம் ஆளையே பார்க்க முடியல. ஏண்டி, அக்காவை பார்க்கணுன்னா வீட்டில் போய் பார்க்க வேண்டியதானே, இப்படி ரோட்ல திரிஞ்சிட்டு இருக்கிற? யாரு இவ? வீட்டுக்கெல்லாம் போனண்டி, வீடு சாத்தி கிடக்கு. எங்கடி இந்த அக்கா போயிருக்கும்? ஒத்த மரத்துக்கிட்ட பாத்தியா? ஆட, அங்க மறந்துட்டேனடி. வா, அங்கேயும் போய் பார்த்துட்டு வருவோம். நட்சத்திர ஜன்னலில் வானம் எட்டி பாக்குது, சிறகை விரித்து பறப்போம், நம் உறவில் உலகை அளப்போம், விளையாடலாம் நிலாவிலே, நிழல் மூழ்குமோ தண்ணீரிலே. ஏண்டி தாமரை, அக்கா எதுவும் பாட்டு போட்டியில சேர்ந்துருக்குமோ? அதனாலதான் இங்க தனியா வந்து உக்காந்துக்கிட்டு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோ. லா 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 லா, லா 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 லா.
நாம வந்து இங்க நிக்கிறது கூட அதுக்கு தெரியலடி. சுந்தரி அக்கா, என்ன பாட்டெல்லாம் பலமா இருக்குது? என்னடி ஒரு ரியாக்ஷனையும் காணோம்? அக்கா இங்க பாருக்கா. வாடி தாமரை, வாடி சிம்ரனே. ஏன்டி தாமர, என்ன சுந்தரி அக்கா ஒரு மார்க்கமா சிரிக்குது? தனியா ஒத்த மரத்துக்கு அடியில வந்து உட்காந்துக்கிட்டு பாட்டு வர பாடிட்டு இருக்குது. என்ன விஷயமா இருக்கும்? அதானடி, என்னன்னு தெரியலையே. நமக்கு தெரியாம என்ன நடந்திருக்கும்? சுந்தரி அக்கா, என்னாச்சு உனக்கு? ஒரு வாய் வழியா உள்ள பூந்து காது வழியா வெளியே போயிட்டு இருக்கு. நீ பேன்னு சிரிச்ச வண்ணமா உட்காந்துருக்கிய, என்ன விஷயம்? நானே உங்களை வந்து பார்க்கணும்னு நினைச்சேன்டி, நீங்களே வந்துட்டீங்க. எங்களை வந்து பார்க்கணும்னு நினைச்சியா? என்னக்கா விஷயம்? ரொம்ப சந்தோஷமா வேற இருக்கிற. அடி ஆமாடி தாமரை, எல்லாம் சந்தோஷமான விஷயம் என்ன. என்ன குண்டச்சி ஒரு மாதிரியா வெக்கப்படுது? சந்தோஷமான விஷயம்னு வேற சொல்லுது. அதுவா இருக்குமோ? இருக்கும் இருக்கும். சுந்தரி அக்கா, தினமும் குடியார புருஷன் கூட சண்டை அடிச்சாலும் காரியத்துல கண்ணாத்தான் இருந்திருக்க. வாழ்த்துக்கள். ஏ சிம்ரனே, என்ன விஷயம்டி? சொன்னா நானும் வாழ்த்து சொல்லுவேன்ல. அடியே, நீலாம் என்னன்னு 2 புள்ள பெத்தியோ? சந்தோஷமான விஷயம்னு சொன்னதும் எனக்கு புரியுது, மரமண்ட உனக்கு புரியலையா? சத்தியமா என்ன விஷயம்னு தெரியலடி. ஏப்புல தாமரை, சுந்தரி அக்கா உண்டாயிருக்குடி. எப்படி சொல்ற? வேற எதுவும் விஷயமா இருக்கு போதுரி. சுந்தரி அக்கா சந்தோஷமான விஷயம்னு சொல்லுது, ஒரு மார்க்கமா சிரிக்குது, வெக்கப்படுது. அப்புறம் வேற என்ன விஷயமா இருக்கும்? ஓ, நீ அப்படி வரியோ? ம் இப்பதான் புரியுது இந்த எரும மாடுக்கு. என்னடி 2 பேரும் குசு குசுன்னு பேசிட்டு இருக்கிறீங்க? ஒன்றும் இல்லைக்கா. அக்கா ரொம்ப சந்தோஷம்க்கா, நானும் வாழ்த்து சொல்லிக்கிறேன். ஏண்டி, நான் என்ன விஷயம்னு சொல்லவே இல்லை, அதுக்குள்ள 2 பேரும் வாழ்த்து சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஆமா, மொச பிடிக்கிற குட்டி முகரை பார்த்தா தெரியாது, நீ சொல்லலனாலும் எங்களுக்கு தெரியும். அக்கா, உன் வாழ்க்கையில இப்படி ஒரு விஷயம் நடக்காதான்னு நினைச்சிட்டு இருந்தோம். இப்பதான் அதுக்கு நல்ல நேரம் வந்திருக்கு. ஆமா தாமரை, நானும் இந்த ஒரு விஷயத்துக்கு எவ்வளவு நாளா ஏங்கி கிடந்தேன். யா சுந்தரி அக்கா, இவ்வளவு சந்தோஷமான விஷயத்த வெறும் வாயில சொல்றியே, இது உனக்கே நியாயமா இருக்கா? ஸ்வீட் எதுவும் வாங்கிட்டு வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்ல. ஸ்வீட் வேணுமா? ஸ்வீட்டு 2 பேரும் வீட்டுக்கு வாங்கடி, என்ன வேணுமோ செஞ்சு தரேன். அப்படியா? என்ன கேட்டாலும் செஞ்சு தருவியா? என்ன வேணும்னு சொல்லுடி, அக்கா எதுக்கு இருக்கேன். அக்கா, விஷயமும் பெருசு, சந்தோஷமும் பெருசு. அப்படி இருக்கையில எதுக்கு இந்த விளங்காத ஸ்வீட்லாம்? ஒரு சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, சிக்கன் 65, சிக்கன் லாலிபப்பு, சிக்கன் சுக்கா, கிரில் சிக்கன், தந்தூரி சிக்கன், மட்டன் சுக்கா, சிக்கன் ஃப்ரை, மட்டன் ஃப்ரை, ஃபிஷ். இருடி இருடி இருடி, என்ன லிஸ்ட் ரொம்ப பெருசா போகுது. இல்ல, இதுல ஏதாச்சும் ஒண்ணு செஞ்சு கொடுத்தா நல்லா இருக்கும்னு சொன்னேன். நீ வேற ஏண்டி? அக்கா, இவ கேக்குறான்னு எதுவும் செஞ்சுட்டு கிடக்காத. உனக்கு எதுக்கு வீண் செலவு? நீயே காசு இல்லாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற. அடி விடுடி, என்ன பெரிய செலவு? சிம்ரன் ஆசைப்பட்டு கேக்குறா. நீங்க 2 பேரும் நாளைக்கு மதியானம் 1 மணி போல வீட்டுக்கு வந்துருங்க. சிம்ரன் ஆசைப்பட்ட மாதிரி ஒரு விருந்து வச்சிருவோம். அப்ப சரி, நாளைக்கு மத்தியானம் சாப்பிட போற விருந்துக்கு ராத்திரில இருந்தே வயித்த காலியா போட வேண்டியதுதான்.